செவ்வாய் பகவானின் பூச நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதால மனதளவுலையும் உடல் அளவுலையும் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கஷ்டங்களோ, பிரச்சனைகளோ, வறுமைகளோ அல்லது நஷ்டங்களோ ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் இது அப்படியே நீடிக்கும்னு நினைக்காதீங்க. இதற்கான மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் இந்த முறை உங்களுக்கு நல்லதையும் கொடுக்க இருக்காரு. யார் யாருக்கெல்லாம் அந்த நல்லது வந்து சேரும்னா, அலட்சியத்தை தவிர்க்கக்கூடிய நபர்களுக்கு, மீன ராசியில் பிறந்தவர்கள் யார் யாரெல்லாம் அலட்சியம் இல்லாமல் நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்திக்கிறீங்களோ அவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதே போல் ஆடம்பர செலவை தவிர்க்கக்கூடிய நபர்கள், ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாத நபர்களுக்கா இருக்கணும். நீங்கள் விரும்பக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் விரும்பக்கூடாது. இருப்பதை வைத்து சிறப்பாக வாழக்கூடிய அந்த தந்திரத்தை இந்த வாட்டி நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் இல்லைங்க இந்த நேரத்தில் எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதனால உங்களுக்கு மன வருத்தங்களோ, மன கஷ்டங்களோ, நஷ்டங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான கூறுகளும் இருக்குது. ஆனால் அவை நிறைவேறணும்னா அதற்கான சில வழிமுறைகளும் அதற்கான ஃபார்முலாவும் உங்களுக்கான சில விதிமுறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதற்கான மாற்றங்கள் முழுமையாக கிடைக்கும். இல்லைன்னா சனி பகவானுடைய தாக்கத்தால் பாதிப்புகள் அப்படின்றது, தடுமாற்றங்கள்ன்றது வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்புகளும் இருக்குது. வாழ்க்கையில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஒரு பக்கங்கள் சோதனைகள், கஷ்டங்கள், மன அழுத்தங்கள்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில மகிழ்ச்சியான விஷயங்களும் வந்து சேரும். நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வீண் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். எதிர்த்து பேசுறது, சத்தம் போட்டு கத்துறது, வீட்டில் வாக்குவாதங்கள் பண்ணுறது, சண்டைகளை இன்னும் பெருசு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே தப்பித்தவரையும் இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம். இது அடுத்து பல வருடங்களுக்கு உங்களுடைய நிம்மதியை கெடுத்துரும். அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கிட்டையுமே வாக்குவாதத்திற்கோ சண்டைக்கோ பிரச்சனைக்கோ போக வேண்டாம். உங்களை வந்து சண்டைக்கே யாராவது கூப்பிட்டாலும் அதுக்கு நான் ரெடியாக இல்லைப்பான்ட்டு விலகி போயிருங்க. வேண்டாம். இந்த நேரத்தில் இந்த பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனம் தேவை. இல்லைன்னா உங்களை கெட்டவங்களாக காட்டிடுவாங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கெட்டவங்களாக காட்டி அவங்கள நல்லவங்களாக்கிக்குவாங்க. தேவையில்லாத கெட்ட பேர் தான் உங்களுக்கு வரும். நல்லது பண்ண போய் கெட்ட பேர் நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஆகவே மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதை மட்டும் முழுமையாக பெறுங்க, கெட்டதை ஒதுக்கி வச்சுருங்க. பெருமளவு உங்கள் பக்கத்தில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதே போல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு செல்வ வளத்தை இந்த முறை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் தான் உங்களுக்கு ரெண்டு பக்கம், இந்த பக்கம் முருகன், இந்த பக்கம் விநாயகர், ரெண்டு பேரும் தான் உங்களை காப்பாற்ற போகிறாங்க. சரிங்களா? ஆகவே விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் செய்யுங்க. இன்னும் தொடர்ந்து இது போன்ற ஒவ்வொரு ராசிக்கான துல்லியமான பலன்கள் எல்லாமே வந்து சேரும். உங்களுக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்க போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நன்றி, வணக்கம்.